ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, கொஞ்சமாக தான் சேகரிச்சிருக்கேன். சரி, இருக்கிறத எல்லாம் பகிர்ந்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். அப்படியே நான் என்னென்ன விதைகள் இருக்குது, இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட உஜாலா நீட்டக்கத்திரி. இதோட விதையும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா விதைகள் இருக்குது. இன்னை வரக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எல்லா விதைகள் கொஞ்சம் சேகரிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் விதைகள் ரொம்ப பேர் கேட்கங்காட்டி கொஞ்சமாக எல்லாம் சேகரிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு அறுவடை வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில் என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, யாருன்னு சொல்கிறேன். கொஞ்சம் பேர் ஞாபகம் இருக்குது. பேர் சொல்கிறேன். டிஎன் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ். அவங்க ஃபஸ்ட்டு இருந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். எனக்கு சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆனந்து ஆர்ட், உமா பாரதி, வனிதா டி, அடுத்தது சாண்டியோ சேண்ட்ரா, இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. மறந்துட்டேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக இந்த விதைகளெல்லாம் சேகரித்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற விதைகளெல்லாம் எப்படின்னா, நான் ஒரு ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணிடுங்க. இப்போ போஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் விதைகள் எல்லாமே அனுப்புகிறேன். உங்களுக்கு போஸ்ட்டில் வராது அப்படின்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கொரியர் அனுப்புகிற முடிச்சா அனுப்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொரியர் அனுப்புறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். போஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர்லேயே இருக்குது. அதனால் போய் அனுப்பிடலாம். 1.5 வயசில் பாப்பா இருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போகணும் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருந்தால். அவளை வச்சுட்டு இது அந்த மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்டில் அனுப்புறதுக்கே பார்க்குறேன். வராது அப்படிங்கிறவங்க மட்டும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன விதைகள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ரெட் அவரை விதை இருக்குது இல்லைங்களா, அந்த சிவப்பு பட்டை அவரை அது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டை, நம்ம நார்மலாக என்னோடய வீடியோஸில் பார்ப்பீங்க இல்லைங்களா, அந்த பச்சை வெண்டை அது இருக்குது. அடுத்தது உஜாலா நீட்டக்கத்திரி. இப்போதைக்கு இந்த 3 விதைகள் இருக்குது. கூட பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பப்பாளி விதை வேணும்னாலும் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பீக்கங்காய் விதை இருக்குது. இந்த ரெண்டுமே பப்பாளி பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நான் எடுக்கணும். மரத்தில் பழம் இருக்குது. அதனால் வேணும்னா மட்டும் நான் எடுத்து சேகரிக்கிறேன். பீக்கங்காய் விதை பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய விதை, முளைக்கலைன்னா கடைசியில் திட்டக்கூடாது. பழைய விதை வேணும்னா மட்டும் நான் சென்ட் பண்ணுறேன். இவ்வளோதான். இந்த ஒரு 5 விதைகள் மட்டும்தான். இப்போ 3 விதைகள் கண்டிப்பாக அனுப்பிடுறேன். இந்த பப்பாளி விதையும் பீக்கங்காய் விதையும் வேணும்னா மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த விதைகள் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. கரெக்டான அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோடு இதெல்லாம் மறக்காமல் அனுப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் மேலே ஆயிரும். நான் யார் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன். 1.5 வயசில் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். எப்போ வரும்னு சொல்லி மறுபடியும் கேட்க வேணாம். அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக விதைகள் கொஞ்சம் விட்டுருந்தேன். மிளகா நாற்று, அடுத்தது கத்திரிக்காய் நாற்று, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் சச்சு அந்த அக்காகிட்ட இருந்து பார்த்திங்கன்னா விதைகள் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நெய் மிளகாய் விதையும், செர்ரி டொமேட்டோ, அப்புறம் லாங் பீன்ஸு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த மயிலுக்கு பயந்துட்டு இன்னும் இந்த லாங் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடாமல் இருக்கேன். தோட்டத்துக்குள்ளே வேலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் போட்டுட்டு போனோம் அப்படின்னா சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் கொத்திடும். அதனால் கொஞ்சம் பக்கமாக இருக்கணும். தோட்டத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அந்த மயில்கிட்ட இருந்தால் அந்த விதைகள் எல்லாம் நல்லா முளைச்சி வர வரை கொஞ்சம் காப்பாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த சுரக்காயெல்லாம் போட்டிருக்கேன். அதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்திருக்கு அப்படின்னு. அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குண்டு வெள்ளரி விதையெல்லாம் கிடச்சிது உரக்கடையில். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நல்லாவே முளைச்சி வருது. இந்த மயில் கொத்திடுது. எந்த அளவுக்கு கொத்திருக்குன்னு பாருங்கள். மயிலோட தாரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே வேலை இருக்கிறதுனால கரெக்டாக முடுக்க முடியறது இல்லை அந்த மயிலை. அதனால் கொஞ்சம் எல்லாம் கொத்திருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஓலையெல்லாம் வச்சு மூடி வச்சுருந்தேன். அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு எல்லாம் கொத்திட்டு போயிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உஜாலா நீட்டக்கத்திரி அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக தக்காளி இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம்.
கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பழைய விதைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே முளைச்சிருக்குது நல்லாவே. அதுவும் பார்த்திங்கன்னா கொத்தி இருக்குது மயில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே தான் படர விட போகிறேன். எதுவுமே பார்த்திங்கன்னா பந்தல் போடலை. இனிமேல் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் போடலான்ட்டு இருக்கேன் பந்தல். இந்த ரெட் கலர் அவரை விதையும் பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன். முக்கால்வாசி எல்லாருமே இந்த விதையை தான் கேட்குறீங்க. இது எல்லாமே சேகரித்து வச்சுருக்கேன். ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு டைம் காய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்த அறுவடைக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் வச்சுருக்குது. இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா கொடியில் 2 கொடி இருக்குது இல்லைங்களா, ஒரு கொடியில் வந்து காய்ச்சி முடிய போகுது. இன்னொரு கொடியில் ஃபுல்லாக அசுவினி வந்து விழுந்திருக்கு. அது எப்படி ரெடி பண்ண போகிறேனே தெரியல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு விழுது விடாமல் ஃபுல்லாக வந்து அசுவினி பூச்சியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் தண்ணி விடும்போது கழுவி விடுறேன். அது அப்பவும் பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பு பட்டை அவரை கொடி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆடி மாதத்தில் வந்து விதைச்சிக்குங்க. இப்போ வந்து விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து காய்கள் காய்க்காது. கொடி ஓடிட்டே தான் இருக்கும். கொடிகள் வந்து நல்லா தலையும், ஆனால் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து காய்க்காது. அதுக்கான கரெக்டான கொடிகளுக்கான கரெக்டான பக்கம் பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் தான் வந்து போடணும். அதனால் நீங்கள் சீட்ஸை வந்து வாங்கி சேகரித்து வச்சுக்கோங்க. ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா விதைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். நிறைய காய்கள் வந்து நான் விதைக்காக விட்டுருக்கேன். அதை தான் பார்த்திங்கன்னா சேகரிச்சிட்ருக்கிறேன். இந்த சிவப்பு பட்டை அவரை பார்த்திங்கன்னா நல்ல செடியிலேயே இந்தளவுக்கு நல்லா காஞ்சது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான விதையாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற விதையை வந்து கொத்திட்டு போயிடுது. ஓரளவுக்கு காய விட்டுறதுக்கப்புறமா வந்து நான் எல்லாமே பொறிச்சு வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உஜாலா நீட்ட கத்திரி. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 காய்கள் இருக்குது. விதை பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேகரித்து வச்சுருந்தேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா எல்லா விதை எடுத்து வச்சு காய வச்சுட்டு போயிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி எல்லாம் என்ன வந்து கொட்டுச்சோ என்னன்னு தெரியல, எல்லா விதையும் பார்த்திங்கன்னா காற்றுல போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 டைம் இது பண்ணால், ஒரு டைம் மழையில் நனைய விட்டுட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கரெக்டாக வந்து விதைகள் வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த உஜாலா நீட்ட கத்திரி விதையும். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதை வந்து 2 காய் வந்து விதைக்காக விட்டுருக்குறேன். அதுலேருந்தும் பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர். வீடியோ அப்லோட் ஆனதுலேருந்து ஒரு நாள் தான் வச்சுருப்பேன். அதனால் நீங்கள் வந்து விதை வேணும்னா சீக்கிரமாக வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் எடுத்துருவேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தானாக முளைச்சி இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்திருக்கு. அதையுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. விதைகள் வேணும் அப்படின்னா குயிக்காக பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அனுப்புகிற 10 பேருக்கு மட்டுமே விதைகள் வந்து கொடுக்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் விதைகள் இருக்குது. நீங்கள் விதைகள் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். விதைகள் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.